உங்கள் வெஞ்சினியர் இன்ஜினியர் முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இனிமே வீடியோஸ் வந்து எரர் பத்தி போடுவோம். யார் யார் வந்து என்னென்ன எரர் பண்றாங்க நம்ம ஃபீல்டுல, அதை பத்தி அந்த எரர் வந்து எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணலாம், அந்த எரர் எப்படி வேல்யூவா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் இனிமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாட்ச் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு வீடியோ போகும். இல்ல ஒரு வீக்லி வீடியோ வச்சு சிவில் ரிலேட்டடா நான் போட்டுட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நம்ம வந்து பீம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பீம்ல வந்து என்னென்ன எரர் பண்ணிருக்காங்க, அந்த எரர் எப்படி நம்ம வந்து திருத்த சொல்லியிருக்கோம். அது எப்படி திருத்த சொல்லலாம், இந்த காணொலியை பார்த்து மத்தவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கொத்தனாருக்கு வந்து 1200 சம்பளம், ஒரு வேளை சாப்பாடு தரோம். நான் வந்து 700 ரூபாயில இருந்தே நான் வந்து இந்த சாப்பாடோடு சேர்த்து 700 ரூபாய் சம்பளத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கொடுத்த அவுட்டர்னும் அன்னைக்கு கொடுத்த வேலையும் வேற. ஆனா இன்னைக்கு இந்த 1200 ரூபாய்க்கு ஒரு வேலை சாப்பாடுக்கு கொடுக்குற அவுட்டர்னும் வேற. சோ இப்போ வர வந்து கொத்தனாருக்குள்ள யாரும் வந்து சரியா வேலை செய்ய மாட்டாங்க. கொத்தனாருங்கள்ல சிவில் ஃபீல்ட்ல யாருமே வந்து சரியா வேலை செய்ய மாட்டாங்க. சோ அதை இனிமே வந்து நம்ம கரெக்ஷன் பண்றது என்னோட வேலையா இருக்க போகுது. அது இந்த வீடியோ மூலியமா. ஏன்னா நம்ம நேரில் நிறைய விஷயங்கள் சொல்றோம், அது யாரும் வந்து சரியா காதுல வாங்கிக்க மாட்டாங்க. சரி, இனிமே வந்து ஒரு பதிவா வந்து ஒரு காணொலியா போடுவோம். இதை வந்து கான்ட்ராக்டர் இல்லாம வீட்டு ஓனருக்கு டைரக்டா வந்து கொத்தனார்கிட்ட கொடுத்து வேலை செய்யறாங்கல்ல, இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு முக்கியமா இது வந்து கருதப்படணும். ஏன்னா அவங்க ஒரு சில சம்பளத்தை ஏத்தி கொடுத்துறாங்க. அதே சம்பளத்தை வந்து இங்க வந்து ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. சரி, நாங்களும் வேற வழி இல்லாம சம்பளத்தை ஏத்தி கொடுத்துறோம். பட் ஆனா அவங்க வேலை இப்போதைக்கு செய்யறது இல்ல. நான் வந்து 2014 இருந்து இந்த ஃபீல்டுல இருக்கேன். 2018 வரைக்கும் ஒரு ஃபீல்டு வந்து சிவில் ஃபீல்டு வந்து சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. 2018க்கு அப்புறம் இந்த ஃபீல்டு வந்து நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இங்க வேலை செய்யறது கிடையாது, ப்ராப்பரா ஒர்க்கர் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்து செஞ்சாலும் அவங்க இஷ்டத்தான் செய்யறாங்க. நாங்க ஏதாச்சும் ஒரு ஹார்ஷா ஏதாச்சும் நாங்க திட்டாலும் சரிதான், இல்ல ஹார்ஷா ஏதாச்சும் வந்து ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்துட்டாலும் சரிதான், இவங்க நம்ம சைட்டை விட்டு அடுத்த சைட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அப்ப அந்த சைட்ல வேற யாராச்சும் சொன்னாலும் சரிதான், அவங்க அடுத்த சைட்ல இருந்து போறாங்க. சோ இது வந்து இந்த 2018க்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கே தவிர, இதை வந்து ஒரு திருத்தம், அவங்க நம்ம ஒரு 1200 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், ஒருவேளை சாப்பாடு வாங்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு கன்க்ளூஷனும் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க வரதுக்கு தயாரால. தயவு செஞ்சு கான்ட்ராக்டர் இல்லாம ஒரு சில வீட்டு ஓனருங்க டைரக்டா வந்து கொத்தனாருக்கு கொடுத்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க உங்ககிட்ட பண வசதி இருக்கிறதுனால அந்த கொத்தனாருக்கு கொடுத்து அந்நிய காலகட்டத்துக்கு உங்க வேலையை முடிச்சிருக்கீங்களே தவிர, இதுக்கு பின்னாடி யார் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது நீங்களும் கருதப்பட மாட்டேங்கிறீங்க. இங்க வேலை செய்யற இந்த கொத்தனாரங்களும் யாரும் வந்து அதை கருத்தில் கொண்டு ஒரு கான்ட்ராக்ட்காரங்களுக்கோ, ஒரு மேஸ்திரிக்கோ, ஒரு இன்ஜினியருக்கோ ஒரு வேலை செஞ்சு கொடுப்போம், ஒரு லாபத்துல கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கருத மாட்டேங்கிறாங்க. 1200 ரூபாய் சம்பளம் தரீங்க, 800 ரூபாய் கூலி ஒரு ஆம்பளாளுக்கு, ஒரு வேலை சாப்பாடு, ஒரு சித்தாளுக்கு வந்து 600 ரூபாய் சம்பளம், ஒரு வேலை சாப்பாடு. சோ 2018க்கு அப்புறம் சிவில் ஒர்க்ன்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. எந்த ஒரு கரெக்ஷனும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு வேலையும் ஸ்பீடும் பண்ண மாட்டாங்க. சோ இதுல உங்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோளா நான் விடுக்கிறேன், சரிங்களா? சோ இந்த சிவில் ஃபீல்டு வந்து மேலும் மேலும் அழியாம, இல்லாதப்பட்டவங்களும் இதுல வந்து வீடு கட்டணும், நல்ல ஒரு மேல வரணும் அப்படின்றது கருத்தில் கொண்டு ஒவ்வொரு கொத்தனாரங்களும் சரி, ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும் சரி, இந்த சிவில் ஃபீல்டை மதிச்சு வேலை செய்யுங்க. நம்ம மேல வளர்ச்சி அடையலாம். நன்றி, வணக்கம். மேலும் உங்களுக்கு நிறைய பில்டிங்கோட எரர் பத்தி நிறைய வீடியோ போடுறேன், நிறைய டெக்னிக்கல் ஒர்க் வீடியோ போடுறேன். வாரத்துக்கு 2 வீடியோ இல்ல 1 வீடியோ நான் போடுறேன். ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.